வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கு இந்த இனிய நன்னாளில் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி திருநாள் அப்படிங்கிறதே நரகாசூரன் என்ற இருளை அகற்றி தீப ஒளியை ஏற்றி ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது தான் இந்த தீபாவளி. அதுபோலவே நமது அனைவரின் வாழ்விலும் கஷ்டங்கள் என்ற இருளை அகற்றி ஆரோக்கியம், சந்தோஷம், மன நிம்மதி மற்றும் பொருளாதாரத்தில் உயர்வு இது போன்ற விளக்குகளை ஏற்றி ஒளியை மலரச் செய்ய வேண்டும் என்று அந்த எல்லாம் உள்ள இயற்கை எண்ணெயை வேண்டிக் கொள்கிறேன். தீபாவளி அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். என்னென்னா இன்றைக்கு நிறைய பலகாரங்கள் கிடைக்கும், நிறைய தின்பதற்கு பலவிதமான வெரைட்டி ஸ்வீட்ஸு, காரம், இது எல்லாமே இனிப்பு கார வகைகள் அதிகமாக இருக்கும். மற்றும் நிறைய வீட்டில் இன்றைக்கி கறி எடுத்து பிரியாணிலாம் செய்வாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நிறைய புத்தாடைகளை அணிந்து இந்த பட்டாசுகளை வெடித்து இந்த தீபாவளி நன்னாளை கொண்டாடுவாங்க. நிறைய தின்பண்டங்கள் நமக்கு வேண்டிய, அதாவது எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப டயட்டில் இருப்பாங்க. நீங்கள் டயட்டில் இருந்தீங்கனாலும் சரி, அல்லது உணவு கட்டுப்பாடில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களையும் மீறி ரொம்ப டெம்டேஷன், அந்த உணர்வு ஏற்படும். இன்றைக்கி ஒரு நாள் தானே நம்ம நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய தின்பண்டங்கள் இருக்கும், இனிப்பு கார வகைகள் எல்லாத்தையுமே சாப்பிடும் பொழுது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுக்கோளாறு தான், ஸ்டமக் அப்செட். ஸோ இந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிய முறையில் வீட்டு வைத்தியத்தை வைத்து நமது இந்த ஸ்டமக் அப்செட், வயிற்றுப்போக்கினை வயிற்றுக்கோளாறுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். எல்லார் வீட்லேயும் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஞ்சி கண்டிப்பாக இருக்கும். தேனும் நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இஞ்சியும் தேனும் லாட்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். உங்களுக்கு ஒருவேளை இந்த தீபாவளி தின்பண்டங்களை சாப்பிட்டு அந்த வயிற்றுப்போக்கு அல்லது ஸ்டமக் அப்செட் ஏற்பட்டுச்சுன்னா தேனும் இஞ்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்து. வயிற்றுக்கு இஞ்சி மிக சிறந்த முறையில் வயிற்றுக்கோளாறுகளை நீக்கக்கூடியதாகும். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இஞ்சியை நல்லா தட்டுங்க, தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இஞ்சியை தட்டிட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி தண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது நல்லா ஆறினோடனே ஒரு 2 ஸ்பூன் அதில் தேன் விட்டு குடிங்க. இது அப்போல்லாம் குடிச்சிட்டு இருக்கலாம், 3 வேளையும் குடிக்கலாம். இந்த தீபாவளி தின்பண்டங்களில் 3 வேளையும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த தீபாவளி தின்பண்டங்களால் ஏற்படக்கூடிய அந்த வயிற்றுப்போக்கு போயிடும். நார்மலாகவே அதாவது வயிறு உப்புசம், இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கும் இது நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். அல்லது இஞ்சியை நல்லா தட்டிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு நல்ல இஞ்சி சட்னி காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையிலே ஒரு இஞ்சியை ஒரு சட்னி வடிவிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம்லேயே நீங்கள் இஞ்சியை சாப்பிட்டீங்கனாலும் இந்த வயிற்று உப்புசம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெருங்காயம் எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதான். பெருங்காயத்தை நல்லா மோர் இருந்துச்சுன்னா அந்த மோரில் நல்லா கலந்து, ஒருவேளை இந்த வயிற்றுப்போக்கு இல்லை வயிறு உப்புசம் ஏற்பட்டுச்சுன்னா பெருங்காயத்தை மோரில் நல்லா கலந்து நீங்கள் அழகாக இந்த குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா நம்ம வயிறு கோளாறுகளுக்கு சிறந்த மருந்து. காரணமே நீங்கள் எல்லாரும் புதினா டீ குடிக்கலாம். ஒரு பிளாக் டீயில் 2-3 புதினா இலைகளை அந்த மின்ட்டை நம்ம போட்டுட்டு அந்த டீயை குடிக்கலாம். அல்லது இந்த புதினா நல்லா ஒரு 4-5 இலை எடுத்து நல்லா கசக்கி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தேன், அது ஆறின பிறகு உப்பு தேன் இதை கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய டீஹைட்ரேட், அதாவது இந்த உப்பும் தேனும் உங்களுக்கு ஒருவேளை நீர் கம்மியாச்சுனாலும் டீஹைட்ரேஷன் ஆகிறது தடுக்கக்கூடியது. புதினா உங்களுடைய வயிற்றுக்கு மிக சிறந்த ஒரு நன்மையை தரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எளிமையான ஒரு வைத்தியத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கும் சரி இல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி இந்த எளிமையான டிப்ஸ் ரொம்ப சிறந்த முறையில் வேலை செய்யும். இந்த தீபாவளி பார்த்து சேஃபாக எல்லாரும் கொண்டாடுங்க. மீண்டும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.